வணக்கம். முக்கிய செய்திகள். அயலக தமிழர் திருநாள் 2026 சென்னையில் மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக மலேசியாவை சேர்ந்த டத்தோஸ்ரீ சுந்தரராஜ சோமு அவர்களுடன் பத்து ஊபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் மற்றும் பகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் கெல்வின் குமரனுடன் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் சென்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் நமது மலேசியாவில் வாழும் தமிழ் சமுதாயத்தை பற்றி பரப்புரையும் நடத்திவிட்டு வருகிறார்கள் என்பது இந்த படக்காட்சிகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த வேளையிலே இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுவதற்கு முன் இந்த செய்திகளை நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு வழங்கிய கல்வியின் மூலம் பெற்ற அறிவை வைத்து உலகின் பல்வேறு நாடுகளில் தமிழர்கள் முன்னேறி வருவதாக பல்வேறு நாடுகளில் வசிப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் நடைபெற்ற உலக தமிழர்கள் ஓரிடத்தில் சங்கமிக்கும் அயலக தமிழர் தினம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து பிற நாடுகளுக்கு வேலைகளுக்கு சென்றவர்கள் பெரிய பொறுப்புகளை வகித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் அயலக தமிழர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் கூறினர். கல்வியின் ஆண்மையின் காரணமாக தமிழர்கள் வெளிநாட்டில் தலைவர்களாகவும் துணை முனைவர்களாகவும் மிகவும் சிறப்பாக ஏற்படுகிறார்கள். அதற்கு கல்விதான் காரணம். அதற்கும் இந்த தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சிகள் தான் காரணம். ஆகவே தான் தமிழர்கள் எங்கு சென்றாலும் வெற்றி பெறுகிறார்கள். தமிழ் பேசுகிற இந்தியர்கள் கேட்டிங்கன்னா பினாங் மாநிலத்தில் நான் 3 பேர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிறது. கண்டிப்பாக வருஷமாக நான் கண்டிப்பாக வருவோம். பினாங்குக்கும் பினாங் மாநிலத்துக்கும் சென்னை முக்கியமாக தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய உறவு உருவாக்குறதுக்கு எங்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்க இன்றைக்கு இண்டிகோ விமானம் பினாங் மாநிலத்துக்கு சென்னையிலேருந்து ஓடுது. 3.25 மணி நேரம் தான் ஆகுது. அது இன்னமும் மலேசியாவையும் தமிழ்நாட்டையும் ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருச்சு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி அறிஞர் அண்ணா கூறியது போல உலகமெங்கும் தமிழர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டுக்கு அப்பால் மலேசியாவில் அதிகமாக குடிபெயர்ந்து நமது பெருமைகளை கூறி வருகிறார்கள். உழைப்பின் சிகரமாக மலேசியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே மலேசிய தமிழர்கள் சலித்தவர்கள் அல்ல என்பதை இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய டத்தோஸ்ரீ சுந்தரராஜ் அவர்கள் பெருமிதம் கொண்டார். அதே வேளையில் விமானம், அதாவது இண்டிகோ விமானத்தின் பயணத்தை பற்றியும் அவர் எடுத்துரைத்துள்ளார். இன்றைய சூழ்நிலையில் இண்டிகோ விமானத்தின் சேவை மிக அளப்பரியது என்பதுடன் 3.25 மணி நேரத்தில் பனாங்கிலிருந்து சென்னையை கொண்டு சேர்க்கும் இண்டிகோ விமான நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் தனது நன்றியை புலப்படுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த வேளையிலே வாழ்த்தியும் நன்றியும் தெரிவித்து விடைபெற்று கொண்டார். உங்களிடம் விரைவிற்கு முன் இந்த செய்திகளை கொண்டு வருவது ரெப்போர்ட்டர்ஸ் ஆன்லைன் டிவி செய்தியாளர் செல்வம் சடையன். நன்றி, வணக்கம். தமிழ் பேசுகிற இந்தியர்கள் கேட்டிங்கன்னா பினாங் மாநிலத்தில் நான் 3 பேர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கிறது. கண்டிப்பாக வருஷமாக நான் கண்டிப்பாக வருவோம். பினாங்குக்கும் பினாங் மாநிலத்துக்கும் சென்னை முக்கியமாக தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய உறவு உருவாக்குறதுக்கு எங்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கனாக்க இன்றைக்கு இண்டிகோ விமானம் பினாங் மாநிலத்துக்கு சென்னையிலேருந்து ஓடுது. 3.25 மணி நேரம் தான் ஆகுது. அது இன்னமும் மலேசியாவையும் தமிழ்நாட்டையும் ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருச்சு. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த விழா ஒரு மாபெரும் விழா என்பதை விட ஒரு சரித்திரமாக அமைந்த விழா என்று பார்வையாளர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் மலேசியாவிலிருந்து சென்றவர்களும் என்னுடன் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தங்களுடைய அனுபவங்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் சந்தித்து ஒரு உறவு பலத்தை ஏற்படுத்தி கொண்டதை என்னோடு பகிர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை தெரிவித்து கொண்டன. அனைவருக்கும் ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் வழி இந்த அன்பு வாழ்த்துக்களை இந்த அயலக தமிழ் திருநாள் நாளில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். மலேசியாவில் பல ஆண்டுகளாக பல குடும்பங்களின் சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் முக்கிய தருணங்களையும் சுமந்து நிற்கும் ஒரு பெயர் தேவன் ஜுவல்லர்ஸ். ஒரு நகைக்கடை, அது வெறும் வணிகம் அல்ல,
தேவன் ஜுவல்லர்ஸின் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கம். தாலி இது வெறும் ஆபரணம் அல்ல, இது ஒரு பந்தம். இங்கே ஒவ்வொரு தாலியும் சுப பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தங்கம் உருக்கப்பட்டு செய்யப்படுகிறது. இங்கே உருவாகும் ஒவ்வொரு தாலியும் மரபும் ஆன்மீகமுள் பல தலைமுறை அனுபவமும் சேர்ந்து உருவானது. எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு இங்கதான் தாலியும் மற்ற நகைகளும் வாங்கணும். எங்களுக்கு இந்த தேவன் ரொம்ப ராசியான கடை. தேவன் ஜுவல்லர்ஸில் பாதுகாப்பாகவும் பாரம்பரிய முறையிலும் அனுபவமிக்க ஆசாரிகளால் காது குத்தி தருகிறார்கள். இனி வலி இல்லை, பயம் இல்லை. அன்றைய தங்க சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு அடகு வைத்த நகைகளை மீட்டு உயர்ந்த விலையில் வாங்கிக் கொள்கிறார்கள். உங்கள் ராசிக்கேற்ற கல் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலையில குறைந்த செலவுல மோதிரமாக செய்து தருகிறார்கள். நம்பிக்கையும் நியாயமான விலையும் இரண்டுமே இங்கே கிடைக்கும். காலம் மாறலாம், ஆனால் நம்பிக்கை மாறாது. அந்த நம்பிக்கையை தலைமுறை தலைமுறையாக காத்து வரும் ஒரு பெயர்தான் தேவன் ஜுவல்லர்ஸ். ஒரு பெயர் வெறும் எழுத்துக்கள் அல்ல, அது வம்சம், அது நினைவு, அது தலைமுறை கடந்த அடையாளம். அந்த பெயரை தங்கத்தில் பதித்து காலத்தை கடக்கும் ஆபரணமாக மாற்றும் கலை இங்குதான் ஆரம்பமாகிறது. வடிவமைப்பு ஒவ்வொரு கோட்டிலும் கற்பனை, உருவாக்கம் ஒவ்வொரு வளைவிலும் நுட்பம், மெருகேற்றம் ஒவ்வொரு ஒளிக்கீற்றிலும் தரம். இது வெறும் ஆபரணமல்ல, இது உங்கள் பெயருக்கான மரியாதை. இது இயந்திரம் செய்யும் வேலையல்ல, இது கைவினை, அர்ப்பணிப்பு, தரம். சாம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஸ்ரீ தங்கம், பெயருக்கு வடிவம் கொடுக்கும் பாரம்பரிய நம்பிக்கை. இப்ப நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா சுங்கை பெதானி முத்தையாஸ் சுட சுட இட்லி கடையில தான். 5 மணிக்கு ஆரம்பிச்சு 9:30 மணி வரைக்கும் இங்க சூடான இட்லி கிடைக்கும். மக்கள் முத்தையாஸ் இட்லிக்காக வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க மக்களோட வருகை ஆரம்பிச்சிரும். ஏன்னா முத்தையாஸ் இட்லிக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. சாப்பாடுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ரொம்ப குவாலிட்டியா தேர்ந்தெடுத்து செய்யறனால இட்லி அப்படிதானே டேஸ்டா இருக்கு. எல்லாமே வெஜிடேரியன் தான். நீங்களும் ஒரு முறை வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்க. முத்தையாஸ் சுட சுட இட்லியோட சுவைய ஃபீல் பண்ணுவீங்க. இது ஒரு ஆன்லைன் ரெப்போர்ட்டர்ஸ் டிவியின் செய்தி விளம்பரங்கள்.